ஸோ இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறப்போ 2 years ago டுடே அப்படின்னு சொல்லி மெமரிஸ் வந்தது ஸ்டோரியில். ஸோ ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டி பண்ணிட்டு இருந்திருக்கேன். அடுத்த நாள் ஸ்டோரி வந்துட்டு ரெசார்ட்டில் சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஸோ காலேஜ் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா நாளும் வந்து சாட்டர்டே சண்டே வரதுக்கு வெயிட் பண்ணுவேன். எதுக்குன்னா பார்ட்டி போகிறதுக்கு, பொண்ணுங்க கூட சுற்றுறதுக்கு. அப்போ என்னோட ஏர்னிங் ஜீரோ, சேவிங்ஸும் ஜீரோ. நம்ம இதுதான் பண்ணுறோம்னு சொல்லி வீட்டில் வந்து பாக்கெட்டோட சேர்த்து பாக்கெட் மணியும் கட் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், பெட்ரோல் நின்றுச்சுன்னா டே மச்சான் ஜிபேல வந்து 500 அனுப்புற 1000 அனுப்புறேன் என் ஃப்ரெண்டு விஜய் கிட்ட தான் கேட்பேன். ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருந்தது. காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய பேர் ஐடியில் சேர்ந்தாங்க, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. எனக்கும் டவுட்டாக இருந்தது, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. சில பேர் சிவில் இன்ஜினியரிங் வந்து பேக்ரவுண்ட் ஒரு நாள் எடுத்திருப்பாங்க, அவங்க அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. எனக்கு ஐடியாவே இல்லை எங்கடா போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் சொன்னாங்க சொல்லி தான் நான் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தேன். அந்த டைம் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருந்தது என் லைஃப்பில். துபாய்க்கு போகிறதா வேணாமா அப்படின்னு சொல்லி. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபாக இருந்தது. எல்லாத்தையும் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நான் வந்து துபாய்க்கு வந்து 2023 ஜான்வரியில் வரணும்னு டிசைட்